வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளோ டைனமிக்ஸ்ன்ற டாபிக் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். அடுத்து ஃப்ரீ லிக்விட் ஜெட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ லிக்விட் ஜெட் அப்படின்றது என்ன? ஸோ ஜெட் அப்படின்றது ஒரு லிக்விடு. ஸோ அது எப்படி வந்து பாஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, அந்த நாசில் வழியாக ஜெட்டு மாதிரி வந்து பாஸ் ஆகும் நாசில் வழியாக அட்மாஸ்பியரில். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரீ லிக்விட் ஜெட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதுவே அந்த லிக்விட் ஜெட் வந்து பேரபோலிக் பார்த்தா ஜெட்டு மாதிரி வந்து நாசில் வழியாக அந்த லிக்விட் வந்து வரும். ஸோ அது வந்து பேரபோலிக் ஷேப்பில் வந்து இந்த ஆக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து அந்த பேரபோலிக் பாத்தில் அந்த லிக்விட் ஜெட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா ட்ரெஜெக்ட்ரி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை ஜெட்டு. ஸோ வந்து இந்த ஜெட்டோட மேக்ஸிமம் ஹைட்டு அதோட ஃபார்முலா வந்து அது வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹெச்சோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா ஹெச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. ஸோ அப்போ யூ அப்படின்றது என்ன? வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஜெட் தான் வந்து யூ, கேபிட்டல் யூ. ஸோ அப்போ இந்த ஜெட்டோட மேக்ஸிமம் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹெச்சோட ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. அடுத்து இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டி இந்த ஜெட்டோட இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் த டைம் டேக்கன் பை ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இன் ரீச்சிங் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ அப்போ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ அப்போ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா டி ஈக்குவல் டு 2u இன்டூ சைன் தீட்டா டிவைட் பை ஜி. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ஃபார்முலா வந்துருக்கு இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு. ஸோ இந்த டைம் டேக்கன் டு ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டி ஈக்குவல் டு 2u சைன் தீட்டா டிவைட் பை ஜி. இந்த டைம் டேக்கன் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருக்கு. அந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா டி டேஷ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டிவைட் பை ஜி. ஸோ இதான் வந்து ரெண்டு ஃபார்முலா இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி இந்த டி டேஷோட ஃபார்முலா. அடுத்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ஜெட். ஸோ வந்து ஜெட்டோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் ஆர் அப்படின்றது என்ன? அந்த ரேஞ்ச் ஆஃப் த ஜெட் இஸ் த total horizontal distance traveled by the fluid particles. ஸோ அப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸாக இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ரேஞ்சு, அது வந்து ஆர். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா ஆரோட ஃபார்முலா வந்து இதுதான் யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைட் பை ஜி. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருக்கு. இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அதோட ஃபார்முலா ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைட் பை ஜி. ஸோ இது வந்து ரேஞ்ச் ஃபார்முலா. ஸோ இதான் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இந்த ஃப்ரீ ஜெட்டை வந்து இந்த ஃப்ரீ ஜெட்டை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அடுத்து இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு பேசிக்கான இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து ஒரு பேசிக்கான டூலு. ஸோ அது எதுக்காக வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் தான். ஸோ இது வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஃப்ளோவோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து இது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எந்த ஃப்ளோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து வேறு எந்த பிரின்சிபலால் வந்து கண்டுபிடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பிரின்சிபலால் மட்டும் வந்து இந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ண முடியாது. அதோட சேர்த்து என்ன ஈக்குவேஷனும் தேவைன்னு பார்த்தோன்னா இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனும் சேர்ந்துருந்தால் தான் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ சில சமயம் வந்து பார்த்தோன்னா இதை வந்து எந்த ஈக்குவேஷனோட சேர்த்து வந்து இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா எனர்ஜி ஈக்குவேஷனோட சேர்த்து இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மொமெண்டம் ஈக்குவேஷன் எதை வந்து பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் பிரின்சிபல். ஸோ அந்த மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோன்னா அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட சம்மந்தப்பட்டது தான் இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனு. ஸோ இப்போ மொமெண்டம் பிரின்சிபல் ஆர் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா the net force acting on a mass of fluid is equal to change in momentum of flow per unit time in that direction. ஸோ அப்போ இந்த மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்றது இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இந்த ஃப்ளூயிடோட மாஸில் எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு, அந்த ஆக்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃப்ளோ பெர் யூனிட்
டைம். ஸோ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அது வந்து இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ளோவோட சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பெர் யூனிட் டைம் இன் தட் டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ மொமெண்டம் பிரின்சிபலோட ஈக்குவேஷன் வந்து F ஈக்குவல் டு M இன்ட்டு டிவி டிவைட் பை டிடி ஈக்குவல் டு டி இன்ட்டு எம்வி டிவைட் பை டிடி. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல். அடுத்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் இது வந்து மொமெண்டம் பிரின்சிபலோட ஈக்குவேஷனு. இது வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் F இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டி இன்ட்டு எம்வி. ஸோ இதான் வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனு. ஸோ இப்போ அந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா த இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் F ஆக்டிங் ஆன் அ ஃப்ளூயிட் மாஸ் M இன் அ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் dt இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் d இன்ட்டு எம்வி இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து டிரைவ் பண்ணி இந்த டெஃபினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸ் வந்து F வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளூயிட் மாஸில் வந்து எம்மில் வந்து ஆக்ட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் டிடிக்கு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டி இன்ட்டு எம்வி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இன் டைரக்ஷன் ஆஃப் அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் சேஞ்ச் இன் மொமெண்டம் அதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். அடுத்து இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் இது வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரியான டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ரீம் மாதிரி வந்து போகுது. அப்போ ஸ்ட்ரீம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து சுற்றிலும் ஒரு பவுண்ட்ரி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பவுண்ட்ரி ஆஃப் ஃப்ளோவில் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீம் வந்து எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோன்னா அதோட டைரக்ஷன் மேக்னிடியூட் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கிரியேட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா பைப் பென்ஸுக்கு, ரெடியூசர்ஸு, மூவிங் வெயின்ஸ், ஜெட் ப்ரொபல்ஷன் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா டு டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளோ when there is an abrupt change of flow section. ஸோ இப்போ இந்த ஃப்ளோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அது முக்கியமாக இந்த ஃப்ளோவோட இந்த செக்ஷனில் வந்து ஃப்ளோ வந்து இருக்கும் போது அது அப்ரப்டாக சடனாக வந்து சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கண்டிஷனெல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸோட டைப்ஸ்லாம் பார்த்தோன்னா சடன் என்லார்ஜ்மெண்ட் இன் பைப்பு, ஹைட்ராலிக் ஜம்ப் இன் பைப்பு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். அடுத்து கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் அண்டு மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா இது வந்து கோரியாலிஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணும் போது என்ன வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிங்கிள் ஸ்ட்ரீம் டியூப்பில் வந்து யூனிஃபார்மாக வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நிறைய வேரியேஷன் வந்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து 2 கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் லைக் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக என்ன வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா டு ஆப்டைன் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆர் மொமெண்டம் அவைலபிள் இன் கிராஸ் செக்ஷன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் வந்து கண்டுபிடிக்கும் போது வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிங்கிள் ஸ்ட்ரீம் டியூப் வந்து யூனிஃபார்மாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வேரியேஷன் வந்து இருக்கும் போது அந்த இடத்துல கரெக்ஷன் ஃபேக்டரான ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுனால என்னென்னா இந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத அது மூலமாக வந்து இந்த ஃபேக்டர்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா அப்படின்றது என்னென்னா இதுதான் வந்து அதோட ரேஷியோ. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை கைனடிக் எனர்ஜி பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபாவில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ எப்போவுமே வந்து டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து 1.02 to 1.5 வந்திருக்கும். ஆல்ஃபா வந்து 2 லேமினார் ஃப்ளோக்கு வந்து 2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கால்குலேஷனுக்காக வந்து என்னென்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் அதில் வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறனால நிறையா எரர்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. அடுத்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் அது வந்து பீட்டா.
ஸோ அதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோன்னா இதுதான் வந்து அதோட ரேஷியோ மொமெண்டம் பீட்டா ஈக்குவல் டு மொமெண்டம் பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை மொமெண்டம் பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அதை வந்து பீட்டா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இதுதான் வந்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ அந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு வந்து 1 வந்திருக்கணும். அதே மாதிரி டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து 1.01 to 1.07, லேமினார் ஃப்ளோக்கு வந்து 1.33 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ எப்போவுமே இந்த பீட்டா வேல்யூ வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு வந்து கிரேட்டர் தானே வந்திருக்கும். இது பீட்டா வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா மோஸ்ட் கேசஸில் 1ன்னு சொல்லி தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ இந்த பீட்டாவும் ஆல்ஃபா வேல்யூ எப்போவுமே யூனிட்டாக தான் வந்து எடுத்துக்குவாங்க, அதாவது 1 சொல்லி தான் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த 2 கரெக்ஷன் ஃபேக்டரையும். அடுத்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல்லேருந்து தான் வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல் அப்படின்றது என்னென்னா, இந்த டார்க் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ளூயிடில் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டார்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ Q அப்படின்றது ஸ்டெடி ரேட் ஆஃப் ஃப்ளோ, ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், V1 வந்து வெலாசிட்டி, R1 வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் இந்த மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து அதோட பிரின்சிபல். ரிசல்டன்ட் டார்க் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இதான் வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல். ஸோ அப்போ அதோட ஈக்குவேஷன் மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தோன்னா இது வந்து அதோட ஈக்குவேஷன் T ஈக்குவல் டு ரோ இன்ட்டு Q இன்ட்டு V2 இன்ட்டு R2 மைனஸ் V1 இன்ட்டு R1. ஸோ இதான் வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ டார்க் வந்து எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் ஸ்ப்ரிங்க்லரில் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால டார்க் வந்து அங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டார்க் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டு அனலைஸ் த ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இன் டர்பைன்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ். ஸோ டர்பைன்ஸ்லேயும் சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ்லேயும் வந்து ஃப்ளோவோட ப்ராப்ளம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். அடுத்து vortex மோஷன். ஸோ vortex மோஷன் அப்படின்றது என்னென்னா, ஸோ வொர்டெக்ஸ் மோஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இஸ் டிஃபைன் அஸ் த ஸோ வந்து ஒரு ஹோல் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஹோல் ஃப்ளூயிடோட மாஸ் வந்து டோட்டலாக வந்து சுத்தம் போது ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஜாரில் ஃபுல்லாக வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படி ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அங்கே மோஷன் வந்து மோஷன் வந்து கொடுக்கும்போது அங்கே வந்து இந்த மோஷனால் அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரொட்டேட் ஆகிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த இதுதான் அந்த மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் ரொட்டேஷன் அபவுட் அ ஃபிக்ஸட் ஆக்சஸ். ஸோ ஃபிக்ஸட் அந்த ஃப்ளூயிடோட மாஸ் வந்து ஒரே ஒரு ஃபிக்ஸட் ஆக்சஸில் மட்டுமே வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மோஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். வோர்டெக்ஸ் மோஷன் ஆர் வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த வோர்டெக்ஸ் மோஷன் வந்து எப்படி வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அதோட ஃப்ளோ பேட்டர்ன் வச்சு அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா அதோட ஸ்ட்ரீம் லைன்ஸ் எல்லாமே வந்து கர்வ்டு ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த கர்வ்டு ஸ்ட்ரீம் லைன்ஸுக்கு நடுவில் வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகுது. அதை வந்து எது மூலமாக வந்து கவுண்டர் பேலன்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த ரேடியல் டைரக்ஷன். ஸோ வந்து அங்கே வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ரேடியல் டைரக்ஷனில் வந்து கிரியேட் ஆகி அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வந்து கவுண்டர் பேலன்ஸ் வந்து பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த கர்வ்டு ஸ்ட்ரீம் லைன்ஸில் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரேடியல் டைரக்ஷனில் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வொர்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த வொர்டெக்ஸ் மோஷனை 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்றது என்னென்னா இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து இருக்குன்னா இதில் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃப்ளூயிட் மாஸில் அந்த ரொட்டேஷன் ஆகிறது இந்த மோஷன் வந்து கொடுக்கறது எது மூலமாக வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக அந்த மோஷன் வந்து கொடுத்து அந்த ஃப்ளோவில் வந்து ரொட்டேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து எதுன்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் பவர் மூலமாக அதான் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் பவர் மூலமாக இந்த ரொட்டேஷனை வந்து கொடுப்பாங்க அந்த ஃப்ளூயிடில். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான டார்க் வந்து இந்த ஃப்ளூயிட் மாஸில் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃப்ளோவில் வந்து எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்டு வொர்டெக்ஸ் மோஷனை தான் வந்து இன்னொரு டைமில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ளை வீல் வொர்டெக்ஸ் ஆர் ரொட்டேஷனல் வொர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் ஃப்ளோவில் வந்து இந்த ஃப்ளூயிட் மாஸ் வந்து ரொட்டேட்டட் constant angular velocity omega, the tangential velocity of any fluid particles வந்து அப்போ அந்த fluid mass வந்து எப்படி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் வந்து
ஒமேகா அப்படின்னு சொல்லி வந்து அது அந்த ஃப்ளூயிட் மாஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அதோட ஃபார்முலா வந்து V = ஒமேகா ஆர். அப்போ ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா = V/R = கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொட்டேஷன் ஆஃப் வாட்டர் த்ரூ ரன்னர் ஆஃப் டர்பைன். ஸோ வந்து இந்த ரொட்டேஷன் வாட்டர் வந்து இந்த ரன்னரில் வந்து இந்த டர்பைன் வந்து இருக்குது. அந்த டர்பைனில் பார்த்தோன்னா ரன்னர்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த ரன்னரில் வந்து இந்த வாட்டர் வந்து ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் லிக்விட் இன்சைட் த இம்பலர் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து இம்பலர் வந்து இருக்கும். அந்த இம்பலருக்குள்ளே இந்த லிக்விட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரொட்டேஷன் ஆஃப் லிக்விட் இன் வெர்டிக்கல் சிலிண்டர். ஸோ வந்து வெர்டிக்கல் சிலிண்டரில் வந்து லிக்விட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து அது வந்து ஒரு இந்த ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோவோட எக்ஸாம்பிள். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டைப். அடுத்து செகண்ட் டைப் பார்த்தோன்னா ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்றது என்னென்னா ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளூயிட் மாஸ் வந்து ரொட்டேட் ஆகிறது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக வந்து கொடுத்து அந்த வந்து ரொட்டேஷன் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக வந்து இந்த ரொட்டேஷன் வந்து ஃப்ளூயிட் மாஸில் வந்து கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. அப்போ இந்த ஹோல் ஃப்ளூயிட் மாஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம்னா ஒன்று ஃப்ளூயிட் ப்ரெஷர்னால, இல்லைனா வந்து கிராவிட்டினால, இல்லைனா டியூ டு இந்த முன்னாடி ரொட்டேஷன் வந்து எதாவது நடந்துருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக தான் வந்து இந்த ஃப்ளோவில் வந்து ஃப்ளூயிட் மாஸில் வந்து ரொட்டேஷன் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃப்ரீ வெர்டெக்ஸ் மோஷன் வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா பொட்டென்ஷியல் வெர்டெக்ஸ் ஆர் இர்ரோட்டேஷனல் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ளோக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ளோ அரவுண்ட் அ சர்க்குலர் பெண்டு, வேர்ல்பூல் இன் அ ரிவர். ஸோ சர்க்குலர் பெண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ரிவரில் வந்து சுழல் மாதிரி வந்து சுற்றும்ல, ஸோ அதுதான் வந்து வேர்ல்பூல். ஸோ அந்த ஒரு அது வந்து அந்த ஃப்ரீ வெர்டெக்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்து இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து கெய்சிங்லேருந்து இந்த வாட்டர் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் கெய்சிங்லேருந்து இந்த லிக்விட் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து இம்பலர் வந்து வெளியேறும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் அ டர்பைன் கேசிங் பிஃபோர் இட் என்டர்ஸ் த கைட் வெயின்ஸ். ஸோ வந்து இந்த டர்பைன் கேசிங்லேருந்து இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து எங்கே என்ட்ரு ஆகும்னா கைட் வெயின்ஸில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ ஆஃப் லிக்விட் த்ரூ ஹோல் ப்ரொவைடட் அட் பாட்டம் ஆஃப் ஷாலோ வெசல். எக்ஸாம்பிள் வாஷ் பேசின், பாத் டியூப். ஸோ இதிலெல்லாம் வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொட்டேஷன் வந்து கொடுக்கும். அந்த வாஷ் பேஷனில் பாத் டப்லலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளோ வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்து விடும் போது அது வந்து வேகமாக வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோவோட எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த ஃப்ரீ வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த டார்க் வந்து ஈக்குவல் டு 0, எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஈக்குவல் டு 0 வந்து எடுத்துக்குவாங்க. அதுலனா இந்த டைம் ரேட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மூலமாக என்ன ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும்னா அந்த ஃப்ரீ வெர்டெக்ஸில் வந்து வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் வந்து அது ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா சி வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ V = C/R. அப்போ V ப்ரொபோஷனல் டு 1/R. டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் ஆருக்கு வந்து ப்ரொபோஷனலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து வெர்டெக்ஸ் மோஷன், அதோட 2 டைப்ஸ். ஸோ இதோட வந்து நம்ம இந்த ஃப்ளோ டைனமிக்ஸ் டாபிக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ளோ டைனமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதே மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஓவராலாக வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட இந்த ஃப்ளோ டைனமிக்ஸ் டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.